எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கிரேவிக்கு வந்து நம்ம தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, சோம்பு, மிளகு இதை நம்ம ஃபைனாக பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இதை அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பன்னீரை நமக்கு எந்தெந்த சைஸ்க்கு வேணுமோ அந்தந்த சைஸ்க்கு நம்ம தேவைங்கிற அளவு கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் நாங்கள் கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தேவைங்கிற சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, கட் பண்ணி வச்ச பன்னீரை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான இன்னொரு முக்கியமான விஷயம் தயிர் கூட கொஞ்சோண்டு கரம் மசாலா, தனியாத்தூள், கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நைஸாக நல்லா கலந்தாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இவ்வளோ நேரம் ஆச்சு. இதுக்கு நம்ம இது வரைக்கும் உப்பே போடல. வாங்க உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா மசாலா கொதிச்சிருச்சு. நம்ம ரோஸ்ட் பண்ண பன்னீரை உள்ளே போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கும் போது கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போட்டு ஆஃப் பண்ணால் சுவையான பன்னீர் ரெசிபி ரெடி.